வணக்கம். ஹேமா ஃப்ரம் மதுரை. ஹேமா ஸ்டிச்சிங் பாயிண்டில் லஞ்ச் பேக்குங்க. லஞ்ச் பேக் வந்து அவங்க ஒரு பேக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த பேக் சைஸே போட சொல்லியிருந்தாங்க. அதான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து சித்தா மெடிக்கலில் வந்து வேலை பார்க்குறாங்கங்க. அதனால் அவங்க லஞ்சு, ஃபைலு, புக்ஸு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த அளவுலே எனக்கு போட்டுருங்க, இந்த பேக் அளவுலே போட்டுருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த அளவுலே நான் போட்டு கொடுத்துட்டேங்க. அந்த பேக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன்ல, அதில் வந்து அவங்க வந்து அது 1 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினாங்களாம். ஜிப்பு பக்கத்தில் தையல் அந்து போயிடுச்சு, அதையும் சேர்த்து போட்டு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. இந்த கஸ்டமர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ப்ளவுஸ் கொடுக்க வந்திருந்தாங்க. என்கிட்ட தைக்க கொடுக்க வந்தாங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன், நான் பேக்கும் ஜூட் பேக்கும் போடுறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்திருந்தாங்க. என்னங்க 2 வருஷமாக எங்கெங்கே போனீங்க, நீங்களும் அதுக்கப்புறம் காணோம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைங்க, வீடு காலி பண்ணி போயிட்டேன், அதுக்கப்புறம் வந்து ஃபோனும் நம்பரும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. இப்போ நான் ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக தான் வந்தேன். இங்கே தான் இருக்குது கடை, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன். பார்த்தா இங்கே தான் வச்சுருக்கீங்க, இங்கே தான் இருக்கீங்க, எங்கேயோ வெளியே போயிட்டீங்களோ இல்லை கடை இடம் மாறிட்டீங்களோ நினச்சிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. இந்த ஜிப்பு போயிடுச்சுல, இது வந்து வெளியில் இப்போ தாங்க 1 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, இது வந்து நார்மல் ப்ளவுஸ் நூலில் போட்டிருக்காங்க, போட்டோம்னா அந்து போயிருங்க. இதுக்கு ஜூட்டுக்குன்னே நூல் இருக்குது, அதில் போட்டால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எவ்வளோ வெயிட், ஒரு நான் 5 கிலோ வரைக்கும் நீங்கள் இந்த பேக்கில் வச்சுக்கிறலாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இது லைனிங் நானும் 1 போட்டாலும் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு உங்களை லைஃப் கொடுக்குங்க இந்த பேக்கு அப்படின்னு. ஓகே போட்டுருன்னு சொன்னாங்க. நான் அதே மாதிரி போட்டு கொடுத்தேன். ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து ஒர்க்கை வந்து நம்ம கஸ்டமைஸில் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம மக்கள் வந்து நம்மளை தேடி வருவாங்க. எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு வருவாங்கங்க. நம்ம கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரி திருப்திப்படுத்தி செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வருவாங்க. ஒர்க்கை வந்து நம்ம வந்து கரெக்டாக அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை தேடி எங்கேனாலும் வருவாங்க. அதேமாதிரி வந்து நீங்கள் ஓரளவு நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து வெளியில் போகிறப்ப வந்து பிளாஸ்டிக்கை கொஞ்சம் தவிர்ப்போங்க. நம்ம சுற்றுச்சூழலும் இயற்கையும் மாசுபடாமல் பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு ஜூட் பேக்குக்கும் மஞ்சள் பைக்குக்கும் மாறணுங்க. நம்ம நாட்டை வந்து நம்ம வீடாக நினச்சோம் அப்படின்னா எல்லாமே மாறுங்க. நன்றி.